அப்படின்றத யாருனாலையும் சரி கட்டவே முடியாது. அந்த ஒவ்வொரு குடும்பங்களுடைய கதறல்களை நம்ம கேட்கும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அத எப்படி நம்ம எடுத்து சொல்றதுன்னு கூட தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவிதமான கனவுகள், பலவிதமான இதுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல வந்து அப்படியே ஒரு அந்த ஃபோன் அழைப்பு கேட்ட உடனே அப்படியே எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு கண் முன்னாடி போகும்போது, அந்த குடும்பங்கள் எல்லாமே அப்படியே நிலை குலைஞ்சு போயிருக்காங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? அவங்க இறந்தவங்களுக்காகவும் சரி, குடும்பங்களுடைய மன ஆறுதலுக்கும், ஆ அவங்களுக்காக வேண்டி ஆழ்ந்த அனுதாபங்கள், அவங்களுக்காக வேண்டி இறைவனிடத்துல எல்லாரும் பிரார்த்திப்போம். இத தவிர நம்ம என்ன செஞ்சிட முடியும்? இதுபோல இனிமே ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நம்ம எல்லாரும் கவனமா இருப்போம். வாகனங்கள்லயும் ரொம்ப கவனமா இருங்க. வாகனங்கள்லயும் இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்படுது. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இந்தியன் எம்பசியும் சரி, வந்திருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருத்திவர்தனும் சரி ரொம்ப துரிதமா செயல்பட்டு உடல்கள வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க.